வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பழைய திருப்பாச்சூர் பரப்புரையில் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு வந்திருக்கோம். பாருங்க, அரசாங்கத்தோட பள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது தனியார் பள்ளியில் போயிட்டு இந்த மாதிரி இந்த சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு போய் இங்கே இருக்கிற தரையெல்லாம் உடஞ்சி இவ்வளோ குப்பைகளோட கதவெல்லாம் உடஞ்சி அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? அந்த அரசாங்க பள்ளியோட அதிகமான தொகையை இங்கே நம்ம தொடக்க பள்ளிகளுக்கும் அந்த கல்விக்காகவும் நம்ம அரசாங்கம் ஒதுக்குது. ஆனால் ஒவ்வொரு பள்ளிகளோட தரமும் இப்படி தான் இருக்குது. இதில் எத்தனை கழிவறைகள் இருக்குது, இங்கே இருக்கிற மாணவர்கள் சுகாதாரமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே ஒரு கழிவறை தான் இருக்குது. அந்த ஒரு கழிவறை தான் இங்கே இருக்கிற எல்லாரும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா குப்பைகளும் இங்கே தரையெல்லாம் உடஞ்சி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இந்த கம்பியெல்லாம் பாருங்கள், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் பசங்க எப்படி இருப்பாங்க. இதில் குத்திக்கிட்டு ஏதாவது ஆச்சு. நம்மளே திருத்தணியில் பார்த்துருக்கோம், ஒரு பள்ளியோட சுவர் மட்டும் இடிஞ்சு ஒரு ஒரு மாணவர் வந்து இறந்து போனார். அதுக்கு காரணம் இந்த அலட்சியமான போக்கு தான். இங்கே பாருங்கள், இந்த சுவர்லாம் எப்போ கட்டினது, இது எப்போ இடிஞ்சு விழும் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவமும் பட்டிருக்கோம். அந்த அனுபவத்துலேருந்து கூட பாடம் கற்றுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது முடியும். இதே தொடக்க பள்ளியில் பாருங்கள், மாடு கட்டியிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி விடுமுறைங்கிறதால கட்டியிருக்காங்களா இல்லை தொடர்ச்சியாக கட்டுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அது இந்த கிராமத்தில் இருக்கிற நம்ம உறவுகளை பார்க்க சொல்லியிருக்கோம். ஒரு தொடக்க பள்ளியோட நிலைமை இதுதான். இந்த குழாயை திருப்புறதுக்கு கூட ஒரு இது இல்லை, எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அவ்வளோ வறுமையில் இருக்கிற அரசாங்கம் ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்குது. மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. எல்லா இலவசங்களையும் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? இது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அதை செய்ய எந்த ஆட்சியாளர்களுக்கும் அறிவும் இல்லை, அதை செய்யணுன்ற நோக்கமும் இல்லை. பாருங்கள், அந்த இடத்துல ஓடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஓடெல்லாம் எப்போன்னா யார் மண்டியில் வேணால் விழலாம், யார் விழுந்தாலும் எப்படி செத்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. முக்கியமாக நமக்கு தேவை வந்து கழிவறைகள் தான். நீங்கள் கழிவறைகள்லாம் பாருங்கள், எவ்வளோ மோசமான நிலையில் ஒரு கழிவறை வச்சுருக்காங்க. இதில் எப்படி வந்து மாணவர்கள் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாருங்கள். அதான் இந்த நிலையை ஒழிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. நோக்கம் உள்ளவர்களுக்கு வாக்கு செலுத்துவது ஒன்று தான் இதற்கான மாற்றத்தை உருவாக்கும். கழிவறைகள் கூட கட்ட தெரியாத கழிசாடைகளுக்கு நம்ம வாக்கு செலுத்தியிருக்கிறோம். அறிவு கெட்டவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். ஒரு சாக்கடை மூடியை கூட போட தெரியாத முட்டாள்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கோம். இந்த முறை படித்த இளைஞர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, இந்த நிலையை மாற்றுங்க. தூரமாக இருந்து பார்க்குற எல்லாரும் நாமெல்லாம் அறிவு கெட்டவர்கள்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அறிவில்லை, ஒரு நல்ல தலைவனை கூட தேர்வு செய்ய தெரியலன்னு நினைக்கிறான். அந்த இழிநிலையை மாற்ற மக்கள் இம்முறை இங்கே ஏர்கலப்பையோடு இருக்கிற விவசாயிக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். நிலத்தின் வளத்தை வைத்து அனைவருக்குமான கல்வி மருத்துவத்தை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவைப்படுவது அதிகாரம் ஒன்றுதான். அந்த அதிகாரத்தை எம் மக்கள் தான் தர வேண்டும். இந்த முறை பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம். என்றும் உழைப்போம். நன்றி.